அருந்ததி வந்துட்டு வெளியே அவங்க ஹஸ்பண்ட் காக வெயிட் பண்ணிகிட்ருக்க கரெக்டாக இங்கே வந்துட்டு பசங்க எல்லாம் அவங்க ஆனிவர்சரிக்காக வந்து பலூன்ஸ் எல்லாம் கட்டி எல்லா டெக்கரேஷனும் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. கரெக்டாக அமரேந்தர் வந்துடுறாரு. ஏன் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு அருந்ததின்ற மாதிரி கேட்குறாரு. ஹாப்பி ஆனிவர்சரிங்கன்னு சொன்னோன்னா முத்தம் கொடுத்து சந்தோஷமாக உள்ள கூட்டிகிட்டு வர்றாரு. பார்த்தா எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க பலூன் எல்லாம் வெடிச்சு அப்படியே சந்தோஷமாக ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்குது பார்த்து அருந்ததி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மகேஸ்வரி சரி இது இதுதானே கடைசி கல்யாண நாள் கொண்டாட்டன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இதை பார்த்து அமரேந்தர் செம்ம கடுப்பாயிடுறாரு. போதும் முத்து, நீ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ என்ன டைம் கேட்குறாங்க? 2 ஹவர்ஸ் வந்துட்டு லேட்டாக தூங்கியிருக்கீங்க. நீங்கள் 10 o'clock தூக்க வேண்டியது, அப்புறமா லேட்டாக ஏஞ்சிப்பீங்க, இல்லை ஸ்கூலில் போய் தூங்குவீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? 8 ஹவர்ஸ் தூங்கணும், இதெல்லாம் ரொம்பவே தப்பு, ஒழுங்காக போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டி அனுப்பிச்சிட்டாரு. பசங்கள்லாம் அப்செட்டாக போகிறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, நான் எல்லாம் போயிட்டாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி? உங்கள் கோவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவங்க ஆசையாக தானே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் எல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணுறேன். நீ வந்துட்டு எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பேன், நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காத, கனவு நல்லதுக்கெல்லாம் பயப்படாதுன்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பசங்கள்லாம் வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அஞ்சலி மட்டும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி நடித்து வீட்டிலே இருந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க சந்தோஷமாக. பெரிய பொண்ணுக்கிட்ட வந்து நீ தான் தம்பிங்களையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி முத்தா கொடுத்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சி அமுச்சு வச்சிடுறாங்க. நீங்கள் இருக்கிறனால தான் இந்த குடும்பம் நல்லா இருக்குது. நான் வந்துட்டு சாரோட கோவத்தை பார்த்துட்டு நான் அப்போயே வேலை விட்டு போயிடலான்னு நினச்சேன். நீங்கள் இருக்கிறனால தான் நான் இந்த வேலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேலை செய்கிறவரும் வந்துட்டு சொல்லிட்டு போவார். சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்கணுமா 100 வருஷம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமா அமரேந்திரோ இவங்களும் வந்துட்டு ஜீப்பில் கிளம்பி போவாங்க. இங்கே மகேஸ்வரி வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிக்கிறாங்க. அஞ்சலி வந்துட்டு கூட நானும் போவேன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி நீ வேணா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு மகேஸ்வரி சொல்ல, இல்லை நானும் போவேன் அவங்க கூடன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ரவுடிங்களுக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள், அமரேந்தர் உயிரும் அந்த அஞ்சலி உயிருக்கும் எந்த ஆபத்தை வரக்கூடாது, அருந்ததி மட்டும்தான் சாக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக இவங்க கோயிலுக்கு போய் நிற்கிறாங்க. அஞ்சலியும் அமரேந்தனும் வந்துட்டு வராமல் போயிடுறாங்க. இவங்க வரைக்கும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா விஜய் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஐயர்கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாண நாளுக்காக வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்னன்னு தெரியலையுமா, சரி எப்படியும் இங்கே இருக்க இந்த ஏரியாலேயே இந்த ஒரு கோயில் தான் இருக்குது, இப்படி கல்யாண நாளுக்கு கப்பலாக வருவாங்க, நான் அவங்க யாருனா வந்தாங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாகு ஒரு பக்கம் இங்கே கரெக்டாக அருந்ததி வராங்க. இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள்னு சொல்லி இன்னும் தெரியாமல் ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாகுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஓடி போய் அங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் வரும்போது அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. மாறி போயிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு கட்டத்தில் கரெக்டாக அருந்ததி பார்க்க வர அந்த நேரம் பார்த்து நம்மளோட இவர் அமரேந்தர் வந்துடுறாரு. ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே பாகு கரெக்டாக வந்தோடனே இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே பாரு, அதை போது பாரு, அந்த பச்சை கலர் புடவை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாகு அதை பார்த்து சரிங்க சார் நான் போகிறேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, அவங்களும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. கரெக்டாக இவங்க ஜீப்பில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஆணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரவுடிங்கெல்லாம் டேர்னிங் இடத்துல. அந்த இடத்துல கார் பஞ்சர் ஆகி நின்றுட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமரேந்தர் ஃபோன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாரு. சிக்னல் கிடைக்காம இருக்குது. இவங்க 2 பேரும் ஜீப்லேயே உட்காந்துருக்காங்க, அஞ்சலியும் அருந்ததியும். அப்போ கரெக்டாக ஒரு லாரி வந்துட்டு டப்புன்னு முட்டை வருது. அருந்ததி அதை பார்த்துட்டு இவங்க சீட் பெல்ட் போட்டிருக்கனால அஞ்சலியை மட்டும் தூக்கி வெளியே இது பண்ணிடுறாங்க. கரெக்டாக வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அமரேந்தர் ஓடி வராரு. அதுக்குள்ளே அருந்ததியை இடித்து அப்படியே அருந்ததி ஜீப்லேருந்து வெளியே வந்து பொத்துன்னு அப்படியே இதுவாக வராங்க. அப்போ அவங்க தாலி கரெக்டாக போயிட்டு நம்ம பாகுவோட பேக்கில் பாகு அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க அந்த கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகி இறக்கி விட்டுறாங்க. அதில் விழுந்துடுது. இவங்க கரெக்டாக அந்த கனவுல வந்து அதே செடிக்கிட்ட போயிட்டு இதுவாகிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் மயங்கி கிடக்குது. அஞ்சலியும் அமரேந்தரும் மயங்கி இருக்கிறத பார்த்து என்னங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வராங்க. வந்துட்டு ஏஞ்சுங்க அஞ்சலி ஏந்திரின்னு அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த ஜீப் ஓட்டுறவர் அமரேந்தர்கிட்ட வேலை செய்கிறவர் வந்து ஜீப்பை நிறுத்திட்டு ஐயோ அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் சார்னு கூப்பிட்டு அழுதுட்டுருக்காரு. அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்களால எதுவுமே பிடிக்க முடியல, இது பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அருந்ததி இறந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்து அருந்ததி ஃபோட்டோவுக்கு வந்துட்டு மாலை போட்டுட்டு விளக்கேற்றிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல, அடுத்த ஜென்மத்தில் நீ வா, உனக்கான இது நான் செய்கிறேன், இப்போதைக்கு எனக்கு அமரேந்தர் வேணும், என்ன பார்க்க வந்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரே ஆசிரமத்தில் தான் வந்துருப்பாங்க, அருந்ததியும் மகேஸ்வரியும். அப்போ வந்துட்டு ஒரு இந்த மாதிரி அனதியாக இருக்க
பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அமரேந்தர் வருவார். அப்போ வந்துட்டு கரெக்டாக மகேஸ்வரியை தான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. மகேஸ்வரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க சுயநலமாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே அருந்ததி வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க நல்ல விதமாக பேசுகிறத பார்த்து அமரேந்தருக்கு வந்துட்டு அருந்ததியை பிடிச்சி போயிட்டு எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் வந்துட்டு எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் மகேஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா மகேஸ்வரிக்கு அமரேந்தரை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குது. இதனால தான் வந்துட்டு அருந்ததியை கொல்ற லெவலுக்கு அவங்க போயிருக்காங்கன்றத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.